கேங்டாக்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ ஒரு வழியாக வந்து அப்படியே இறங்கி பிளெயின் சர்ஃபேஸ் வந்தாச்சுங்க. ரோடை பாருங்கள், இது ஏதோ ஒரு காட்டுங்க, எலிஃபண்ட் கிராசிங்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். டுடே வாட் ஸ்பெஷல் பாய்? டுடே வாட் ஸ்பெஷல்? லஞ்சு என்ன கர்மே? வாட் ஸ்பெஷல்? வாட் காணா? என்ன குழம்பு? கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது, நாக்கில் அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. புளிக்குது பாய். ஓ சாஸ் அம்மா டேஸ்ட்டு. இது வந்து ஸ்மூத்தியில் கொஞ்சம் போட்டு தண்ணியை ஊற்றி அடிச்சிட வேண்டியதான். அம்மா நீட்டாக இருக்கீங்க பாருங்க. ஒரு ஆள் எப்படி போகிறாரு பாருங்க, ஜம்முன்னு போகிறாரு பாருங்க. அண்ணே எஸ்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தொங்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஃபோன் பேசிட்டு போகிறாங்க. இப்படி கூலாக இருக்கேன் பாருங்க. வண்டி ஃபுல்லு நினைக்கேன், அதுக்கா இப்படியா? ஏண்டா உசுறு முக்கியம் இல்லையாடா? இப்படியெல்லாம் என்னடா பண்ணுற அசால்ட்டா? ஸோ இங்கே பாருங்கள், பிளான் வந்து அருணாச்சல் போட்டு இப்போ வந்து பூட்டானுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பூட்டானுக்குள்ளே போக வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்டு, அதாவது பூட்டான்லேருந்து இப்படி வந்தீங்கன்னா இந்தியா கேட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பூட்டானுக்குள்ளே போக போகிறாங்க. பூட்டானுக்கான பாஸ் வாங்கியாச்சு. இங்கே பாருங்க, கேஷுவல் விசிட்டர் கார்டு ஒரு என்ட்ரியும் போட்டாச்சுங்க. ஸோ அப்படியே உள்ளே போகிறோம். இந்த இருக்கு பாருங்க பார்டரு, வண்டி உள்ளே போகிறதான் பார்க்க போகிறீங்க. கையில ஆகாசம் கொண்டு வந்த ஓனேசம் காலமே போனாலும் மாறிடும் ராசா. ஸோ போன வீடியோவில் இந்த கேங்டாக் சிட்டி டூர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சிட்டி டூர்லேயே வந்து நம்ம இந்த நார்த்து சிக்கிமுக்கும் நத்தலா பாஸுக்கும் எல்லாம் பெர்மிட் வாங்குறத பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்போம். பட் அதில் வந்து இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது நார்த் சிக்கிம் க்ளோஸ் பண்ணிட்டதாகவும் டூரிஸ்ட் ஏஜென்ட் மூலியமாக தான் போக முடியும்னு அடுத்த வீடியோவில் அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நார்த் சிக்கிமும் போல நத்தலா பாஸும் போல. சரி, அப்புறம் எங்கே தான் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நார்த் சிக்கிமில் வந்து பாலம் உடஞ்சனால அலோவ் பண்றது இல்லை. இந்த நத்துலா பாஸ்ல ஸ்னோஃபால்னால அலோவ் பண்ணல. அப்ப நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இந்த சிக்கிம்ல சேம் இந்த கேங்டாக்ல மட்டும் தான் இருக்கணும் இன்னைக்கு. சோ இந்த கேங்டாக்ல இன்னைக்கு இருக்கிறது வந்து வேஸ்ட்டுங்க. அதாவது நேத்தே கேங்டாக்ல பாதி பார்த்தாச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த சிக்கிம் தலைநகரமான கேங்டாக்ல இருந்து அருணாச்சல் போக போறாங்க. சோ அருணாச்சல்ல தவாங் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போக போறோம். அடுத்து கேங்டாக்ல தவாங் போறதுக்கு கிட்டத்தட்ட 850 900 கிலோமீட்டர் வருதுங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் காமிக்குது. பட் நம்மளால ஒரே ஸ்டெச்சில் இது அடிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ், அதாவது இங்கேருந்து சிலிகுரி போகிற வரையும் ஹில்ஸே. நம்ம சிலிகுரி போக மாட்டோம், முன்னாடியே லெஃப்ட் எடுத்துரும். சிலிகுரிங்கிறது வந்து ஒரு மத்திய பாயிண்ட் மாதிரி வெஸ்ட் பெங்காலில். அது நான் வந்து இதுக்கு முன்னாடி 2 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். தவாங் போகிறது வந்து ஹில்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மணி வந்து இப்போ வந்து 10 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த கேங்டாக்ல இருந்து தவாங் போகிற ரூட்டில் மேக்ஸிமம் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ முடியுதோ, அதாவது வந்து இந்த பொழுது மூடுறதுக்குள்ளே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் போக போகிறோம். போயிட்டு நைட் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எண்ட் டெஸ்டினேஷன் எங்கேனே நமக்கு தெரியாதுங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து போவோம், எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணுவோம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கேங்டாக்கு தமிழ்நாட்டிலேருந்து நம்மளோட ஸ்கார்பியோ எண்ணில் எப்படி வந்தோங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் இருக்குங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நான் வந்து கார்டில் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இது பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியில் ஒரு லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேங்டாக்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ கேங்டாக் சிட்டியில் தான் இருக்கும். இந்த கேங்டாக் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. அதுவும் டிராஃபிக் வைலன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க. சின்ன தப்புனா கூட ஃபைன் அடித்து அனுப்பி விட்ருவாங்க. ஸோ அப்படியே போவோம். இன்றைக்கி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட் எவ்வளோ கவர் பண்ணுறோமோ அவ்வளோ கவர் பண்ணுவோம். சிக்கிம் வந்து அழகான சிட்டி. ரெண்டா நார்த் சிக்கிம் போகாமலே கிளம்பிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் வருவோங்க இந்த நார்த் சிக்கிமை கவர் பண்ண கொஞ்ச நாளில். இங்கே பாருங்கள், ஒரு டனலை பாருங்கள். கிட்டத்தட்ட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு வந்து 64 கிலோமீட்டர் இருக்குங்க. ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நதி போகுதுங்க. இராணுவெல்லாம் வந்து கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இராணுவெல்லாம் எங்கே போவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கிமில் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சைனா பார்டர் இருக்குங்க. அது ஃப்ரெண்ட்லி பார்டரே வந்து ஒரு 3 பார்டர் இருக்குது. ஸோ அதுக்கே இவங்க போவாங்க. ப்ளஸ் அது போக நார்மலாகவே பார்டர் இருக்கும் பார்த்தீங்களா, சைனா பார்டர் ஃபுல்லாக வந்து இந்த சிக்கிம் அருணாச்சலில் வந்து கவர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கெல்லாம் போவாங்க.
நம்மளை எதுவும் செக் பண்ணல, விட்டுட்டாங்க. இங்கே பாருங்க, நதியிலே ஊர் இருக்கு. தண்ணி போகிற இடம், தண்ணி போகிற இடத்துல ஊர் இருக்கு. பாலம் வேற காசு ஆகுது. பாருங்க, தண்ணியும் போகுது. தண்ணி போற மாதிரி பாலம். இந்த பாலத்திலே வந்து ஊர் இருக்குங்க. இங்கே பாருங்க, ரோடை பாருங்க. அண்ணன் வேற ஆர்ன் அடிச்சு வெட்டி விட்டாப்ல. இந்த நதி போகிற இடம் வந்து எப்படி கம்பேரிங் பாருங்க, கம்பேரிசன் காமிக்கிறேன் பாருங்க. இந்த லாரி போட்டோம், நீங்கள் பாருங்க, ஒரு லாரி நிற்கிது. எவ்வளோ பொடியூண்டாக இருக்குது பாருங்க இங்கேருந்து பார்க்கல. ஸோ அவ்வளோ பெரிய இடங்க இந்த நதி போகிறதுக்கு. பட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காடெல்லாம் அது. வண்டி போட்டோம்ல பின்னாடி. எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு பாருங்க. திருவேணிங்க அந்த தண்ணி ஆக்சுவலாக டீஸ்டா அப்புறம் வந்து ரங்கீதா அப்படின்னு 2 நதி வந்து இணைஞ்சு இதில் போதுங்க. தண்ணி சும்மா ஜம்முன்னு போது வருங்க. ப்ரோ ரஞ்சிதா இல்லை ரங்கீதா. ஸோ ஒரு வழியாக வந்து அப்படியே இறங்கி பிளெயின் சர்ஃபேஸ் வந்தாச்சுங்க. ரோடை பாருங்க, இது ஏதோ ஒரு காட்டுங்க. எலிஃபண்ட் கிராசிங்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அப்படியே வந்து போக வேண்டியதான். ஸோ ஒரு சும்மா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பிரேக்கு. எலிஃபண்ட் கிராசிங்னால வயரை பாருங்கள், கவர் போட்டிருக்காங்க பாருங்க வயரில். ஸோ டோட்டலாக கீழே இறங்கியாச்சுங்க ஹில்ஸ்லேருந்து. இன்னும் பாருங்கள் 772 கிலோமீட்ரு, 18 மணி நேரம் 58 நிமிஷம். ஸோ அப்படியே தான், அந்த டைம் டூரேஷன் எதுவும் மாறல. அப்படியே கீழே அப்படியே போகணும். கீழே இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த போலீஸ் கேம்ப்பு, அப்புறம் வந்து மிலிட்ரி கேம்ப்லாம் இருக்குது. சிலிகுரி வந்து வரப்போகுது கொஞ்சம் நேரத்தில். இங்கே பாருங்கள் ரைட் சைட்லாம் பாருங்கள், டீ எஸ்டேட்டு அப்படியே பிளைன் சர்ஃபேஸ்லேயே இருக்குது பாருங்கள் டீ எஸ்டேட்டு. ஸோ இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர் வந்து நேபாளிலேருந்து மேகாலயா போயிலே போயிருப்போங்க. ஒரு வீடியோ கூட இருக்கும், மிலிட்ரி ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி. ஸோ அப்போ கூட எங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ருப்போம், அலிபுதூர்னு. ஸோ அதே ரூட் தான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜல்பைகுரி, லால் பசார் அது அந்த ஏரியாவில், லால் பசார். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கிம் போனீங்கன்னா உங்களோட டூரிஸ்ட் ஏஜென்ட்லேருந்து யாருமே இருந்தாலும் இங்கே தான் வந்து பிக்கப் பண்ணுவாங்க. இங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்குங்க, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இங்கே ட்ரெயினும் வந்து இறங்கிடலாம், ப்ளஸ் வந்து ஃப்ளைட்லேயும் வரலாம். இது வந்து வெஸ்ட் பெங்காலில் வருங்க. ஸோ சிக்கிம்லேருந்து டூர் எதுவும் புக் பண்ணிங்கன்னா சிக்கிமுக்கு டூர் ஆப்ரேட்டர்ஸ் மூலிமா இங்கே வந்து அவங்களை பிக்கப் பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டருங்க கேங்டாக்ல இருந்து. ரொம்ப பெரிய ஊர் கிடையாது, ஓரளவு பெரிய ஊர் தான். சிலிகுரி கம்பேர் பண்ணல இது கொஞ்சம் சின்ன ஊர் தான். சிலிகுரி கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்குது. எல்லாமே அந்த ஸ்ட்ரெயிட் ரோடு தாங்க, வளைஞ்சு திரும்புறதெல்லாம் கிடையாது. இந்த ரோட்டில் அடித்தா ஒரு திருப்பினோம்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சு பாருங்கள், ரைட்டில் ஒரு டேர்னிங் ஆகும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டிச்சு ரைட்டில் அப்படியே போகும் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக ரைட்டில் திரும்பினதுக்கப்புறம்.
கோவா தான். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ட்ரெச்சு, அதே மாதிரி அப்படி கோவாவும், அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சு. ஸோ இப்படி தான் இந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்குங்க. பாருங்கள் ஊரை பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஊர். என்னது ரைட்டில் என்ன ப்ரோ? பிஜேபி ப்ரோ. வாழைப்பழம் வாங்கலாம், எல்லா பழமும் வாங்கலாம். பாட்டுங்க வாங்குவோம். சிக்னலை தாண்டி அந்த ராணுவ வண்டிக்கு முன்னாடி போடுங்க. இங்கே பானிபூரி சாப்பிட்டு பார்ப்போம். பானிபூரி சாப்பிட்டு கிச்சனு போமா, ராணுவ வண்டிக்கு முன்னாடி போடுங்க. அங்கே பாருங்க பிரியாணி சட்டி வேணாம், பிரியாணி சட்டி வேணாம். என்கிட்ட தயிர் கிடைக்குமா அண்ணே? இல்லைன்னா சமைக்கிற மாதிரி இருக்கே, தயிர் இருக்கான்னு இல்லை ப்ரோ. தயிர் கேளுங்க ப்ரோ. தாஹி ராணுவம் வண்டி இல்லை, தம்பி படுத்திருக்காரு. அங்கெல்லாம் இருக்காது ப்ரோ, இருக்காது. தாஹி ப்ரோ. இவனுங்க ஜாக்கி எவ்வளோ இருக்கு பாருங்க இந்த ஊரில். 200 ரூபாய்க்கு உள்ளாடைகள் போடுறாங்க ப்ரோ. ஆனால் இந்த ஊர் அப்படி தெரில பார்த்தீங்களா? மக்கள் காசு எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க எல்லாம். இருக்காது ப்ரோ. தம்பி கடையை பார்த்தா தெரியலையா? இந்த அந்த கடையில் இருக்கும் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு பாருங்க. भाई दही है, दही नहीं किधर किधर आगे तिरपाटी इधर में, इधर मिलेगा, इधर लवली सूट का थोड़ा आगे. हाँ लवली सूट का थोड़ा आगे. लवली सूट हाँ கொஞ்சம் தள்ளி. சரி வாழைப்பழம் வாங்கிட்டு போவோம். ப்ரோ அண்ணனே நச்சுன்னு வச்சிருக்காரு. कितना? 1 dozen 60. 1 dozen 60. Today eat half dozen. Half dozen. इधर half dozen. இந்த यार भाई कितना? 80. कटिंग? नो कटिंग. ओके भाई. भाई दही किधर है? दही हाँ लवली शूट किधर भाई? राइट साइड. ओके भाई. शूट भाई 60 रुपीस. ओके भाई. गूगल पे भाई. ओके भाई. डिजिटल इंडिया. थैंक यू भाई. भाई आपका सिटी नेम, टाउन नेम बिन्नागुरी वेस्ट बंगाल. ओके भाई. खाना गया भाई? क्या खाना भाई? फेमस है यहाँ का मछली. भाई टुडे वो क्या गाना? यू ना खाना गया साफ्ट ओ
Oh, you should come and you will go. Today what special, boy? Today what special? Lunch. Lunch. Then घर में what special? What खाना? In your house, what kana? என்ன குழம்பு? Today, what kana? Okay, bye. என்ன குழம்பு? என்ன குழம்பு? Tamil Nadu. You know Tamil Nadu? आपका नेम भाई? आपका नाम? Jaswal. जसवाल. Thank you, bye. Indian place, please. பார்த்தீங்களா அண்ணன் வீட்டில் வந்து என்ன குழம்பு கேட்டால் சொல்ல மாட்டேங்காரு எனக்கு தெரியல. நான் vlogger. ஒரு plate பானிபூரி. ஒரு பிளேட் பானி एक प्लेट पानीपुरी दे दो. சாப்பிடுமா? நான் வர மாட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு வேணாம். வேணாம் ப்ரோ, இது சொல்ல போகிறீங்களா? உண்மையிலே சாப்பிட போகிறீங்களா? எனக்கு வேணாம், நீங்கள் வேணா சாப்பிடுங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ வேணாம் வாங்க ப்ரோ. சாப்பிட்டு தான் ப்ரோ, பேசாமல் வாங்க. நீங்கள் வேறு எனக்கு பாட்டி வர நம்ம ஊர் மாதிரி இருக்குது ப்ரோ. வைத்தியத்தை கலக்கணும் ப்ரோ. ஏ லவ்லி ஷூட் அந்த ப்ரோ, லவ்லி ஸ்வீட் அந்த இருக்குது ப்ரோ. அதான் ஷூட்டுங்கிறாங்க ப்ரோ. ஸ்வீட்டு தான் ஹரியானா ஸ்வீட். அது வேணாம் ப்ரோ, லவ்லி தான் போவேன். அண்ணன் அங்கே தான் சொல்லியிருக்காரு எனக்கு. ஜிலேபியாக வாங்கி சாப்பிடுவோம் ப்ரோ. ப்ரோ நீங்கள் பேசாமல் இருக்க மாட்டீங்க இவ்வளைய வயிற்ற கலக்க வச்சுருவீங்க. லவ்லி ஸ்வீட் பக்கத்தில் எங்கேயோ இருக்குன்னு சொன்னார். இங்கே தான் கிடைக்குமா? சோமி பாய் தேக்கோ தேக்கோ. அட்டி வாலி கிட்டி வாலின்னு இருந்தது ப்ரோ. அது படா சோட்டான்னு மாட்டாங்களா ப்ரோ? என்ன ப்ரோ, பெருசுனா படா சோட்டான்னு சொல்ல மாட்டாங்களா? எதையாவது அடிச்சு விடாதீங்க ப்ரோ. ப்ரோ தெரியலனா தெரியலன்னு சொல்ல மாட்டீங்க இவங்க. नो 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 नॉर्मल कर. नॉर्मल. हाँ कितना भाई? 1 kg 180. हाँ मिस्टी का हाँ मिष्टी दही. हाँ मिस्टी दही. एक लस्सी. हाँ इसको मिष्टी दही. हाँ ओके भाई नॉर्मल भाई நமக்கு. அண்ணே பாட சிங்கர் பாரு. नॉर्मल भाई. 1 kg कितना भाई? 120. 120. ओके भाई. This normal cut. दिस भाई. This one. कटा दही. टेस्ट इट भाई. கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. புளிக்குது பாய். நோ ஷார்ட் ஸ்வீட். கம்மியா அப்படி புளிக்குது ப்ரோ. புளிக்காம எப்படி ப்ரோ கேக்குறது இவங்கிட்ட ஹிந்தில? ஃபுல்லா இவங்களே செய்றாங்க ப்ரோ மாட்டு இதுல. ஓகே பாய் மிஸ்டி ஆஃப் இது வாங்குறதுக்கு அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. அதனால தான் வாங்குறேன், இல்லாட்டி வாங்க மாட்டேன். ओके भाई पार्सल करो भाई. How much right? 90. Huh? 90. GPay भाई. Spoon भाई spoon. Plate don't want by spoon enough. What is Teen famous spoon. sweet here? You can eat here rasgulla, you can eat kalakan as well. Kalakat. Kalakan. Try this. Less sweet. Less sweet. Milk. ஓகே பாய், தேங்க்யூ பாய். Thank you. ஸோ வந்து தண்ணியை ஊற்றி அடிச்சிட வேண்டியதான். இந்த தாய் சாப்பிட்டுக்க வேண்டியதான், வேறு வழியே இல்லை.
தாய் வந்து மிஸ்டியாக தான் இருக்குது, இனிப்பாக தான் இருந்துச்சு. அவன்கிட்ட இனிப்பு தான் இருக்கும். மிஸ்டி தயிர் வாங்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து சாப்பிடுவோம். ஆனால் நீட்டாக பேக் பண்ணி கொடுத்தாப்புல. இது ஒரு ஸ்வீட் மாதிரி, பால்கோவா மாதிரி நினைக்கிறேன். பால்கோவாவே தான். மாடு வருங்க, நம்ம பேச அதுலேருந்தே கறந்து எடுத்துடலாம் போல. நல்லா செம்ம ஸ்வீட்டுங்க, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. அப்படியே இந்த கங்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுண்டை காய்ச்சல் அந்த கங்கோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு. இது வந்து ஸ்மூத்தியில் கொஞ்சம் போட்டு தண்ணியை ஊற்றி அடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், ப்ரோட்டீன் ஷேக்கு தண்ணியோடு தான். கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இந்த தாய் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணாங்க. அடிச்சிட, நான் அடிச்சிட்டேன், இப்போ இவங்க 2 பேரும் அடிக்கணும். 170 கிலோமீட்டர் வந்திருக்கோங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தவாங்க்கு 702 மணி வந்து 3:20, 6 மணி வரையும் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஸ்டேயை போடுவோம். அதுக்கப்புறம் தான் ஓட்டி இன்றைக்கே போக போகிறதில்ல, ஸோ ஸ்டேயை போடுவோம். அடுத்து நம்ம தான் ஓட்ட போகிறோம். இப்போது பூட்டானை ஒட்டி போய்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே இருக்கோம், பூட்டானோட லைன் வந்து இங்கே இருக்குது. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக தான் பூட்டான் பாடுற போகிறோம். போய் அருணாச்சல் போகிறாங்க. இந்த இடம்லாம் ரொம்ப க்ளோஸாக போகிறோம் பாருங்கள். இப்போ சிக்னல் நிற்கிறோம், சிக்னல் போட்டாங்க, அப்படியே தள்ளி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரோடெல்லாம் பாருங்கள், ஜம்முன்னு போட்டிருக்காங்க. 2 வே தான், இந்த சென்ஸ் வந்து ஆப்போசிட்லேயே வண்டி வரும். ஆனால் சூப்பராக இருக்குங்க ரோடு. இங்கே ரைட் சைடில் பூட்டான் வண்டி, இது வந்து பூட்டான் வண்டிங்க. ஒரு பள்ளம் இல்லைங்க ரோட்டில். அதே மாதிரி இங்கே இருக்க வாழை இலைலாம் பார்த்தீங்கன்னா செம நீளமாக இருக்குங்க வாழை இலை. இங்கே வந்து இந்த வாழை இலையை வந்து இவங்க வாழைப்பழத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர அந்த இலையெல்லாம் பறிக்கிறதே இல்லை. நம்ம ஊராக இருந்தால் நேரம் பனானா லீஃப் தான் சாப்பாடு, இங்கே அப்படி கிடையாதுங்க. ஊரெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ரோடெலாம் வந்து நீங்கள் சிக்கிம்லேருந்து இருந்தால் இது ஒரு ரோடு இருக்குங்க. அப்புறம் சிலிகுரி போய் அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து குவாஹாத்தி போகலாம். ஸோ 2 ரோடுக்கு வந்து குவாஹாத்தி போகலாம். 2 ரோடுமே நல்ல ரோடு தான். அந்த ரோடு வந்து சூப்பராக இருக்கும், அது வந்து ப்ராப்பர் 4 வே. இது வந்து இந்த மாதிரி இருக்கும், அதாவது வந்து ஆப்போசிட் லைன்லேயும் வண்டி வர மாதிரி இருக்கும். ரோடு 2மே சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, அவ்வளோதான். ஸோ தாவாலாம் பஞ்சமே இல்லை, எங்கேனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு 7 மணி வரையும் 8 மணி வரையும் ஓட்டுறதா பிளானு. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு எங்கேயாவது ஸ்டே பண்ணுறதான் இப்போதைக்கு பிளானு. நான் அதுக்கப்புறம் ஓட்டுறது வந்து இந்த பூட்டான் வண்டி, ஆம்புலன்ஸ், பூட்டானோட ஆம்புலன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கேயும் வந்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். பூட்டானை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். பூட்டான் வந்து இப்போ ப்ரெசண்டில், அதாவது ஆஃப்டர் லாக்டவுன் அந்த கோவிட் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூரிசம்க்கு வந்து ஃபீஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் பூட்டான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போடணும். அந்த இன்சூரன்ஸ் தான் வந்து அவங்க ஒரு ஃபீஸ் மாதிரி வாங்குறாங்க, ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு. ப்ளஸ்ஸு வண்டியில் போனீங்கன்னா அந்த வண்டிக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு மேண்டட்டரியாக ஒரு கைடு வேணும். நீங்கள் கைடு இல்லாமல் போகக்கூடாது. அந்த ஊரில் கைடு இல்லாமல் போகக்கூடாதுன்னா அந்த கைடுக்கு வந்து ஒரு 2000 1500 அந்த மாதிரி ஒரு கரன்சி கொடுக்கணும். ஸோ ஓவராலாக பார்க்கையில் நீங்கள் வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 2000 3000 ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த பூட்டான் கவர்மெண்ட்டுக்கே. ஸோ அதுக்கப்புறம் டீசல் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதனாலே வந்து நிறையா பேர் இப்போ வந்து பூட்டானை வந்து போகிறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. இந்தியன் இந்த ரோட் ட்ரிப்ஸு
பைக் ட்ரிப் எல்லாம் பண்ணுறவங்க. ஏன்னா பூட்டான் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கொடுத்து போகிறதுக்கு அந்த ஊருக்காரங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் கொடுத்து போகிறதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஊர்லேயே அந்த பூட்டான் வண்டி தான். ஸோ இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் கொடுத்து எங்கள் ஊரில் வந்து பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குன்னு ஒரு சிலர் வந்து அந்த ஊர்லேயே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து டூரிசத்தை வந்து இம்ப்ரூவ் ஆகாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வருத்தம் படுறாங்க. சரி, அது வந்து அவங்க கண்ட்ரியோட இஷ்யூ. ஸோ அதனாலேயே வந்து பூட்டான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் வந்து நமக்கு இல்லை. ஒரு சின்ன கண்ட்ரி தான், பட் பூட்டான் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக போகும். இப்போதைக்கு இந்தியாவிலே பார்க்க வேண்டியது அவ்வளோ இருக்குது. பூட்டானில் போய் என்னத்தை பார்க்க போகிறோம்? ஸோ இந்த ரூட்டை பாருங்கள், ஃபாரஸ்ட் ரூட்டுங்க, ஸ்ட்ரைட்டான ஸ்ட்ரெச்சு, ஜம்முன்னு போகுது. ரெண்டு சைடும் செம்ம டென்ஸான ஃபாரஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக அது யானையல் கிராசிங் போட்டிருக்காங்க போர்டில். கிராஸ் இது வரையும் நம்ம எந்த யானையும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த போட்டிருக்கோங்க யானையல் கிராசிங். ஸோ அப்படியே போவோம். சூப்பராக காணுது ரோடு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே வந்து நான் லைட்டாக மழை பெய்யற இந்த ரோட்டில் போனோம்னா இன்னும் செம்மையாக இருக்குங்க. அந்த லைட்டாக மலை சாரல் இருக்கணும், ரொம்ப பெரிய மழை இருக்கக்கூடாது, அந்த மலை சாரல் இருக்கணும். அந்நேரம் அந்த ரோட்டில் போனோம்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு யானை லத்தியாது பாருங்க. அடுத்த பூட்டான் வண்டி, அதாவது வந்து அந்த சைடுல இருந்து இந்த சைடுக்கு போறாங்க, இந்த சைடுல இருந்து அந்த சைடு போறாங்க. எங்கதான் போறாங்க தெரியல. உங்களுக்கு பாரு எந்த பக்கம் உள்ள போக மாட்டேங்க பூட்டானுக்குள்ள. இந்த ரோட்ல இங்க பாருங்க, இந்த ரோடு பாருங்க. இந்த ரோட்ல நம்ம பிரயாணிக்கிறோம்னா இவங்க ஊர் வந்து இப்படி இருக்கு, இந்த ஊர் இங்க இருக்கு, இந்த ஊருக்கு இந்த பக்கமே போக மாட்டேங்க. நம்ம கூடயே இங்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க தவிர எப்பதான் போவாங்க இல்லைங்க. நானு எப்படியும் ஒரு இது வரையும் ஒரு 40-50 வண்டி பார்த்துருப்பேன். அங்கிட்டு ஒரு 20 வண்டி வருது, இங்கிட்ட ஒரு 20 வண்டி போகுது. இந்த எறும்பு போகும் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலிப்புதூர் பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டினாங்க. இங்கே பாருங்கள், அந்த இடம் செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த சன்செட்டுக்கும் அதுக்கும் பாருங்கள். சரி, அப்படி நின்று வண்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நச்சுன்னு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். யாருங்க சூப்பராக இருக்குது இந்த இடம். யாருங்க ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டு வண்டியை தொடச்சி கழுவிட்டுருக்கார். அங்கே ஸ்ப்ரிங்க்லர்ஸ்லேருந்து தண்ணி அடிக்குது, ஸோ அதை வந்து கழுவிட்டுருக்கார். வண்டி நல்லா கழுவி விட்டுருது ஜம்முன்னு. தொடச்சிடலாம் போலையே, ஏண்டா சொல்கிறேன், அந்தளவுக்கு நீட்டாக ஆயிடுச்சு. இந்த சைடு அழுக்காக இருக்குது, ஜம்முன்னு இருக்கு பாருங்க அந்த ரோடு. செமையா இருக்கு ப்ரோ வீடியோ திருச்சி ஓடி வரீங்களே ப்ரோ ஸ்பிக்லர்ஸ் போட திருச்சி ஓடி வராருங்க. டெஃப் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொன்னாங்க. பாய் இதர் போர்டு क्या बोर्ड किधर ना बाय एड ब्लू हियर दिस वन नहीं है कराबा इधर भाई ओपन பண்ணு that one only boy कराबा क्या बोला this one add blue खराब हो गया यूरिया हाँ यूरिया तो उधर बॉक्स में बाल्टीन वाला बनता बाल्टीन वो डब्बे वाला ओ बाटल वाला ये नहीं है चालू नहीं हो यार ओके बाय இல்லையா பாட்டில் தான் இருக்கான். சரி வாங்க, இருக்கு 88 இருக்கு. சரி சும்மா போவோம், ஒரு வழியில் போட்டு போவோமே. 80 இருக்கா? 80 இருக்கு, ஒரு வழியில் போட்டு போவோமேன்னு பார்த்தா இல்லையா. ஃபுல்லாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ இன்டகிரேட்டட் செக் போஸ்ட் ஆர்டிஓ இருக்குது பார்த்தீங்களா. அது
ஸோ அப்படியே வந்து அசாம்குள்ளே என்டர் ஆகிட்டோம். வெஸ்ட் பெங்கால் டு அசாம். இந்த ரோடு செம்மையான ரோடுங்க. அதாவது வந்து செம்மையான ரோடுனா சீனரிக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. செம்ம நீட்டாக இருக்குது. இவன் ஒரு ஆள் எப்படி போகிறாரு பாருங்க, ஜம்முன்னு போகிறாரு பாருங்க. அண்ணே எஸ்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படி ட்ராவல் பண்ணுறான் பாருங்க. சரிண்ணா மெண்டலாக இருப்பான் போலங்க. தொங்கிட்டே போய்கிட்டு இருக்கான். பெரிய சிஎம் பந்தோஸ்க்கு வந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அது தொங்கிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் ஃபோன் பேசிட்டு போகிறாங்க. எப்படி கூலாக இருக்கான் பாருங்க. வண்டி ஃபுல்லு நினைக்கேன். அதுக்கா இப்படியா ஏண்டா உசுறு முக்கியம் இல்லையாடா இப்படியெல்லாம் என்னடா என்னடோ பண்ற அசால்ட்டா. ஆறா நீ வரீங்க. இங்க பாருங்க, செக் போஸ்ட்ல போலீஸ் நிக்கிறாங்க. ஆனா யாருமே எதுவுமே சொல்ல பாருங்க. இந்தியன் ஆயில் ரிஃபைனரிங்க. ஸோ இந்த இடத்த கிராஸ் பண்ணையிலே பார்த்தீங்கன்னா வெறும் கேஸ் ஸ்மெல்லாக வருதுங்க. ஃபுல்லாக பெரிய பிளான்ட் இது. ஃபுல்லாக இந்தியன் ஆயில் ரிஃபைனரி தான். இந்த எல்பிஜி கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல்லு ஹெவியாக வருது. நம்ம வீட்டில் வந்து இந்த சிலிண்டர் லீக் ஆச்சுன்னா பாவம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கம்பேர் பண்ணல. இதெல்லாம் வந்து இந்த கேஸ் லீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான லீக்கு. காருக்குள்ளேயே ஒரு கேஸ் சிலிண்டரு, என்டையர் கேஸ் சிலிண்டரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஸ்மெல் வருதுங்க அந்த கேஸோட. ஸோ நீங்கள் வந்து இந்த கேஸ் ஸ்மெல் வருது அப்படின்னா இந்த இடம்லாம் ரொம்ப டேஞ்சரா அப்படின்னு நினச்சிடாதீங்க. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்லெஸ்ங்க. அதாவது வந்து ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அப்புறம் ஏன் வீட்டில் வந்து வர்ற சிலிண்டர்லாம் ஸ்மெல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் இல்லாதனால இன்கேஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுக்காக இவங்க வந்து ஸ்மெல் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலே தான் வந்து இந்த ஸ்மெல் வரும் வீட்டில் ரிலீஸ் ஆனால். இங்கே வந்து ஏன் ஸ்மெல் வருதுன்னா, அந்த இதை வந்து ஆட் பண்ணுற ப்ராசஸ் நடக்கிறனால ஈஸியாக இங்கே வந்து ஸ்மெல் வருது. ஸோ இங்கேருந்து எந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகலை. அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த இடம் பூரா பஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஸ்மெல்லு மட்டும் தான் வந்து அந்த வெளியில் வருது, மற்றபடி கேஸ் ரிலீஸ் ஆகலைங்க. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:20ங்க. இன்னும் வந்து தவாங் வந்து 462 கிலோமீட்ரு. நம்ம இங்கே தவாங் போக மாட்டோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ போகிற வழியில் வந்து டின்னர் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். அல்லா பக்குரி அப்படின்னு ஒரு ஏரியாவில். ஸோ அங்கே வந்து இந்த புல்வாலி ஹோட்டல் அப்படிங்கிறது வந்து செம ரிவ்யூ இருந்துச்சுங்க. மொத்தம் 500 பேர் கொடுத்துருக்காங்க. 4 உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பயங்கரமான விறகடுப்புலேயே செய்கிற ஹோட்டல். ஸோ ஹோட்டலை பாருங்கள், அதாவது ரெஸ்டாரண்ட்டை. வந்து தனியாக வந்து ரூம் செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக கேபின். ஸோ நைட் சாப்பாடு ரொட்டி, தால் ஃப்ரை, சன்னா மசாலா. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 ஆகுதுங்க. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தவாங் போகிற வழியில் ரங்கியா அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கோங்க. ஸோ வண்டியில் எல்லாம் படுத்து தூங்கிட்டோம். ஏன்னா எங்கேயுமே இங்கே வந்து ரூம் சரியில்லை. ஸோ ஆனால் வண்டியிலே படுத்து தூங்கிட்டோம். காலைல 5:30க்கே பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாகிடுச்சுன்னு. ஸோ பல்க் இருந்துச்சு, பல்கில் ஓட்டு அப்படியே தூங்கியாச்சுங்க. ஸோ அப்படியே கிளம்புவோம். பாருங்க அசாமோட லோக்கல் வீடுங்க. இங்கே பாருங்கள் மக்களோட வீடு. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த
சீட்டு. இந்த மூங்கிலே வந்து இது மாதிரி போட்டிருக்காங்க, தடுப்பு வேலி மாதிரி. வாசலில் இந்த மாதிரி குளம் மாதிரி சும்மா ஒரு அமைப்பு, ஒரு தோட்டம் மாதிரி சின்ன செட்டப்பில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான தீமில். அதே மாதிரி வந்து செம்ம நீட்டாக இருக்குங்க அந்த இடம். பார்த்தீங்கன்னா வாசலெல்லாம் தூத்து தொளிச்சு, நம்ம ஊரில் கோலம் போடுறோம் பார்த்தீங்களா, இவங்க கோலம் தான் போடல, ஆனால் செம்ம நீட்டாக வச்சுருக்காங்க. எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. பின்னாடிவா கொஞ்சம் பாருங்க, எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. பாருங்க, கொஞ்சம் முன்னாடி போ, மெதுவா மெதுவா, கொஞ்சம் முன்னாடி. மெதுவா இங்கே பஸ் ஸ்டாப் பண்ண இங்கே பாருங்க, இந்த ரோடை எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அதாவது குப்பையே இல்லை இந்த ரோட்டில், ஜம்முன்னு இருக்குது இந்த ரோடே பார்க்கவே. நம்ம ஊராக இருந்தால் நிறையா குப்பைகள் இருக்கும், இங்கே எங்கேயுமே குப்பைகளே இல்லைங்க. அப்படியே ஸ்லோ அப்போ ஃபுல்லாக பாருங்க மூங்கில்லாம். மூங்கிலே இந்த மாதிரி ஒரு தடுப்பு மாதிரி செஞ்சு அதில் வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி செடிகள்லாம் போட்டு பக்கா மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கங்கே இந்த மாதிரி குளங்கள் ஓடுதுங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து வாழை மரம் தாங்க. ரொம்ப தீமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க இந்த பக்கம் அசாமில். இந்த வீடு ஏரியா ஃபுல்லாக அவங்க தான். இங்கே பாருங்கள், அவங்க அம்மா தூத்துக்கிட்டு இருக்காங்க நீட்டாக எல்லாத்தையும். இது அவங்க வீடு போல். கண்டிப்பா கேட்டு பாருங்க, இவ்வளோ அழகாக சின்னதாக எதுவும் விலங்குகள் வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதாவது நாய் இது மாதிரி. ஸோ அப்படியே போகிற வழியில் டங்னி அப்படின்னு ஒரு ஊருங்க. காலைல மணி வந்து 7:10, டீ குடிப்போன்னு வந்திருக்கோம். இந்த ரோட்டில் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் போல். அந்தளவுக்கு எதுவுமே நல்லா இல்லை. பஸ்ஸை பாருங்கள், ப்ரைவேட் பஸ் தான் நினைக்கிறேன், டவுன் பஸ். அண்ணே பூரி பிஸ்னஸ் பண்ணுறாரா? எவ்வளோ? எக் தோசை நான் எவ்வளோன்னு வருங்க நெட்டில். நல்லா இருக்கா? பூரி சப்ஜி வச்சுருக்காரு, ஆலு சப்ஜி வச்சுருக்காரு அண்ணே. இந்த பாருங்க, कितना भाई? प्लेट 20 रुपये। 20 20 रुपया। ये प्लेट कितना पूरी भाई? 2 पूरी 20 रुपया। यहाँ पूरी सब्जी पूरी घर में இங்கே தான் சுடுறாரு, அந்த தான் வச்சுருக்காருல தேய்க்கிறதுக்கெலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டீ வந்து மொட்டை தனியாக இருக்குது, டேஸ்ட் இருக்குது மொட்டை தனியாக இருந்தாலும். சொன்னேன்னு பார்த்தீங்களா, இங்கே பூரா பேம்போ தாங்க. இங்கே பாருங்கள், பேம்போலே பின்னிருப்பாங்க எல்லா இடம். வாங்க 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 பார்ப்போம். ஏக் பூட் ஏக் பானிபூரி சாப்பிட்றீங்க, அண்ணன்ட்ட பூரி சாப்பிட என்ன? நான்
எல்லாமே ஒரே பூரி தாடா. பெஸ்ட் பூரி எல்லாம் சுட்டு வச்ச பூரி தாடா. தம்பி பூரி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காப்ல. எப்போ சொல்லி சாப்பிட்டு நீ சொல்லு ஃபஸ்ட்டு. உட்கார், நான் டீயே குடிக்கலையே, குதிக்குதே. அதாக்கா நான் அப்புறம் ஆரஞ்சு 100 ரூபாயா? அங்கே எவ்வளோ? அங்கே எவ்வளோ? அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு பார்க்க எல்லா பழமும். அண்ணன் அப்படி அடிக்கிருக்காரு. காட்டலாம் அடிச்சு நோத்திடலாம். கித்தனா பாய்? என்ன பாய் துன்னியா படாக்கானா என்ன பாய் அப்படின்னா? கிரேப்ஸே பாரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீளமாக இல்லாமல் குண்டு குண்டாக இருக்குது. குண்டு குண்டாக இருக்குது. எப்படி இருக்குது? அதான் எல்லா பழம் நல்லா வச்சிட்டாரா? No discount. No discount. Discount. ஸோ 280, அங்கே வந்து 70 ரூபாங்க. 2 செட்டு பூரி, 3 டீ. போனதுக்கு ஒரு டேபிளையும் உடச்சி விட்டு வந்துட்டான் அண்ணன். பாவம் நல்ல அண்ணே, சும்மா இல்லாமல் சட்டக்குன்னு உட்காந்து 2 பேரும் டேபிள் பட்டக்குன்னு கேட்டுச்சு. நல்லா கடைங்க அது ஆக்சுவலாக. பாய். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி மூங்கிலாக வெட்டி வச்சு விற்கிறாங்க. ஸோ கேட்போம் என்ன மூங்கில்னு. ஆமாம், எவ்வளோ மூங்கில் இருக்கு பாருங்க. ஸோ மூங்கில்லாம் பிஸ்னஸே. பேம்போ 100 रुपया का है, 120 रुपया का है. 20 ரூபாய்க்கு இருக்கா? एक स्टिक है? एक एक पीस का 20 रुपये. एक 20 ना 150 ரூபாயா? 150 ரூபாயா ஒரு கம்பு? 120 பரவாயில்லையே 120னா இவ்வளோ பெரிய கம்பு. பாய் திஸ் ஒன் 1 रुपया 50 पैसा 50. எவ்வளோவா? 50 ரூபாயா? 150 ரூபா. இந்த கட்டு 150 ரூபாயாங்க. இல்லை ஒரு கட்டு வந்து 150 ரூபாயாம். இதுதான் உங்களோட பிஸ்னஸே. சரி பார்த்தோம் தெரிஞ்சுக்கலாம் சொல்லி வண்டி பாட்டினாங்க. சரி ரோடை பாருங்கள். இந்த அசாமோட லேண்ட்ஸ்கேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த ஒரு நம்மகிட்ட எப்படி இயற்கை இருந்துச்சோ 15 வருஷத்துக்கு முன்னாடி அதே இயற்கை வந்து இந்த சைடு அப்படியே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. எல்லாமே வந்து அப்படியே நேச்சராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் குப்பையும் எங்கேயுமே பார்க்க முடியல பாருங்கள் ரோட்டில். இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் விற்கிறாங்க. ஆனால் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த குப்பை எங்கே போகுதுன்னு தெரில. ரோட்டில் எங்கேயும் அந்தளவுக்கு பெருசாக ஒழுகிறது இல்லை, எங்கேயுமே காணும். அப்போ எங்கே தான் போகுதுங்கிறதே தெரிய மாட்டேங்குது. லெஃப்ட் சைட்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கும் பச்சை பசேன்னு. இது வந்து கரெக்டாக வின்டர் சரிங்களா, அதாவது வந்து வின்டர் முடிய போகிற தருணம். பிப்ரவரி எண்டு இப்போ நம்ம போகிறது.
இப்போ எண்டே பாருங்க எப்படி பச்சை பச்சை பச்சைன்னு இருக்குன்னு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஏஆர் பார்டர். ஸோ அதுக்கு வந்து இன்னும் 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த பும்டிலா அப்படிங்கிற நம்ம போய் நீங்கள் ஸ்டே பண்ணுறோன்னா எவ்வளோ கிலோமீட்டர்னா நான் போய் 135 கிலோமீட்டருங்க, 3 மணி நேரம் 54 நிமிஷம். ஸோ அசாம் வந்து முடிஞ்சு ஏஆர் வந்து தொடங்கிடுங்க. ஏஆர்னா அருணாச்சல் பிரதேஷ். இந்த நம்பர் பிளேட்டில் அப்படி தான் போட்டிருப்பாங்க ஏஆர் அப்படின்னு. நமக்கு எப்படி டிஎன் போடுறாங்களோ அந்த மாதிரி ஏஆர் அப்படின்னு போடுவாங்க இங்கே. அந்த ரோடு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக. அப்போலாம் ஃபுல்லாக பாக்கு மரம். கரெக்டாக பார்டர் வந்துட்டோம். அசாம்லேருந்து அருணாச்சல் போகிறது. லெஃப்ட் சைடில் இந்த லைன் வந்து பூட்டான் லைனுங்க. அந்த லைன் வந்து பூட்டான் லைன். இதெல்லாம் பூட்டானு. ஸோ இந்த பூட்டான் அந்த லைனுக்கு இதுக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வெறும் 500 மீட்டர் தாங்க. பூட்டான் 12 seconds later. ஸோ இங்கே பாருங்கள், பிளான் வந்து அருணாச்சல் போட்டு இப்போ வந்து பூட்டானுக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பூட்டானுக்குள்ளே போக வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்டு. அதாவது பூட்டான்லேருந்து இப்படி ஓடி வந்தீங்கன்னா இந்தியா கேட் இதாங்க. பாருங்க, அவங்க என்ட்ரிக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு அங்கிட்டு போனால் இந்தியா. இது வந்து இந்த லைன் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, 2 கண்ட்ரிக்கும் காமனாக இந்த மாதிரி ஒரு இது. அதாவது இந்தியாவுக்குள்ளே தான், பட் இதுக்குள்ளே வந்தால் நீங்கள் அஃபிஷியலாக இந்தியா மாதிரி. ஸோ அங்கே இங்கே பாருங்கள், பார்டரில் போயிட்டு என்ட்ரி போட போகிறோம். ஸோ இதை காலில் நகட்டி வச்சிட்டோம்னா ஓகே 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 சார் ஓகே சார் ஓகே ஓகே. ஸோ வந்து கேட்டு வந்து வீடியோ எடுக்கக்கூடாதான். நம்ம இப்போ என்ட்ரிலாம் போட்டுட்டு வெளில அங்கிட்டு போய் தான் எடுக்கணுமாங்க. ஸோ என்ட்ரி போட்டு வரட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பூட்டானுக்குள்ளே போக போகிறோங்க. பூட்டானுக்கான பாஸ் வாங்கியாச்சு. இங்கே வருங்க, கேஷுவல் விசிட்டர் கார்டு. ஒரு என்ட்ரியும் போட்டாச்சுங்க. ஸோ அப்படியே உள்ளே போகிறோம். இந்த இருக்கு பாருங்கள் பார்டரு. வண்டி உள்ளே போகிறதான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவில் பூட்டானில் என்ட்ரு ஆகிற வரையும் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இந்த பூட்டானில் என்னென்ன பண்ணோம், பூட்டானில் எங்கெங்கெல்லாம் போகணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பூட்டானை பற்றி பார்ப்போம். பாய்.